6000 பேரை அதிரடியாக களமிறக்கிய சரத்குமார். விருதுநகர் தொகுதியில் வெற்றியை உறுதி செய்த பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார். நாடாளுமன்ற தேர்தல் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கையில் தமிழகத்தில் பாஜகவுக்கான ஆதரவு அலை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளதை பார்க்க முடிகிறது. பாஜகவின் பிரச்சார யுக்திகளை சமாளிக்க முடியாமல் பல தொகுதிகளில் திணறி வருகிறது திமுக. மறுபக்கம் 3வது இடத்தை தக்கவைக்க பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணி. இந்த நிலையில் விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார் என்று அறிவிப்பு வெளியான உடனே அந்த தொகுதி ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியாக மாறிவிட்டது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பே தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பாஜக வழங்கியது. இந்த நிலையில் சரத்குமார் ஒரு கட்சியின் தலைவர், வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மிகப்பெரிய பிரபலம். அப்படி இருக்கையில் கட்சி நிர்வாகிகள் எளிதாக அணுக முடியுமா என்கிற கேள்விகளை சுக்கு நூறாக உடைக்கும் விதத்தில் தேர்தல் பணியை தொடங்கிய அடுத்த 5 நாட்களில் என்ன வெற்றி அண்ணே, வாங்க சசிகுமார் அண்ணே என கட்சி நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை பெயர் சொல்லி அழைக்கும் வகையில் அனைவரிடமும் மிக நெருக்கமாகிவிட்டார் சரத்குமார். மனைவி ராதிகா சரத்குமார் வெற்றிக்காக தன்னுடைய அரசியல் வியூகங்களை கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தொண்டர்களுக்கு வகுத்து கொடுத்து வரும் சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் உள்ள மொத்தம் 6 சட்டசபை தொகுதிகளுக்கு தலா 1000 கட்சி நிர்வாகிகளை தேர்வு செய்து மொத்தம் 6000 கட்சி நிர்வாகிகளை அதிரடியாக அந்தந்த சட்டசபை தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்காளர்களை சந்தித்து மோடியின் சாதனையையும் திமுக ஆட்சியினால் மக்கள் படும் வேதனையையும் எடுத்துச் சொல்லி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் உங்க தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்படும், மக்களாகிய உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மோடி அரசு என்னெல்லாம் திட்டங்கள் வழங்கும் என ஒவ்வொரு வாக்காளர்களையும் தனித்தனியாக சந்தித்து விருதுநகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். சுமார் 6000க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை. மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் அவருடைய அப்பா பெயரை பயன்படுத்தி அனுதாப வாக்குகளை பெற்றுவிடலாம் என பிரச்சாரத்தை தொடங்கியவருக்கு ஏமாற்றமே மிஞ்சும். மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த வரவேற்பும் இல்லை. அந்த வகையில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மற்றும் ராதிகா சரத்குமார் இருவருக்கும் இடையில் நேரடி போட்டியாக இருந்தாலும் கூட சுமார் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ராதிகா சரத்குமார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதை விருதுநகர் தொகுதி தேர்தல் களத்திலிருந்து வரும் கருத்து கணிப்புகள் உறுதி செய்கிறது. 3வது இடத்திற்கு தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரன் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இருவருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?